கருங்காலி மாலை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. கருங்காலி அப்படிங்கிறது சனியோடைய கதிர்வீச்சு அதிகமாக விலகக்கூடிய மரம். செங்காலிங்கிறது செவ்வாயோட கதிர்வீச்சு அதிகமாக விலகக்கூடிய மரம். எப்பயுமே சனி செவ்வாய் இரண்டையும் சேர்த்த மாட்டாங்க. சனிங்கிறது மிகவும் குளிர்ச்சியான ஒரு கிரகம். அப்போ அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சு அதீதமான முறையில் குளிர்ச்சியும், செவ்வாய்ங்கிறது அதிக வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சு அதிக வெப்பத்தை கொடுக்கறதுனால குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிரிக்கிறதுக்காக மட்டுமே இந்த கருங்காலி செங்காலையை சேர்த்து வீட்டுக்குள்ளே வைக்க சொல்லுவாங்க. அப்படி வைக்கும் பொழுது சனியோடைய கதிர்வீச்சு அதிகமாக விலகக்கூடிய கருங்காலி கட்டையும் செவ்வாயோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய செங்காலி கட்டையும் இரண்டு பக்கத்தில் வைக்கும்போது குளிர்ச்சித்தன்மை வெப்பத்தன்மை இரண்டு ஒன்று எதிர்க்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள வீட்டுக்குள்ளே சங்கடங்களும் கலகங்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதியான தாம்பத்திய வாழ்க்கை பிரிச்சுட்டு போயிடும். கருப்பாக இருக்கக்கூடிய எல்லையும் சிகப்பாக இருக்கக்கூடிய பப்பாலையும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பொண்ணு கொடுத்தா கருவே கலைஞ்சிடும். காரணம் இது ரொம்ப குளிர்ச்சி, இது பயங்கரமான வெப்பம். இந்த ரெண்டையும் சேர்த்தக்கூடாது.